அதாவது உங்களுக்கு எல்லாம் ட்ரஸ்ட் பஸ்டரா நான் இருக்கிறேன்ல. பாட்டாளியா பேச कवालिया पाचालिया पेरचालिया कुछ उठनी पागवलिया कल और किरकनिया டேய் கூகுள் பேசுடா. கூகுள் ஏதோ பேசுடா. ஹலோ மக்களே, வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் பாலாஜி கூப்பிடணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்பயே வேற வெள்ளரிக்கா முடிஞ்சு போச்சு. 30 ரூபாய்க்கு வாங்கின வெள்ளரிக்கா முடிஞ்சு போச்சு. இப்ப நாம இந்த செட்டப்லாம் எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுக்கலாம், அதாவது நம்ம பசங்க எல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவா போடலாம் எல்லாம். சரி, அவன் பாலாஜி கூப்பிடு வரட்டும். நீ கூப்பிடு, நான் கூப்பிட்டா? நீயே கூப்பிடு. இல்ல நீயே கூப்பிடு, அதுக்குள்ள நான் 2 சாப்பிட்டேன். பேசி முடியுது. நம்ம கூப்பிடு. வந்ததுக்கு அப்புறம் தான். இல்ல கை சும்மா என்ன கிட்ட கூட வரக்கூடாது, பார்த்துட்டே இருப்பேன். நீ போது எனக்கு இருப்பேன் உனக்கு. ஹலோ, யாராச்சும் ஒருத்தர் பேசுங்களா? ஹலோ லோயேஷ், பக்கத்து ரூமுக்கு ஒரு 10 நிமிஷம் வரியா? நீங்க மாலை போட்டு அப்போ மறந்துடுறீங்க. பாலா முடிச்சுட்டுருவேன். பாலா சொல்லுங்க. இரு, கவின் பேசுறேன். பட் ஆக்சுவலா கோல் வீட்டுக்கு சீக்கிரம் அண்ணா வீட்டுக்கு கிளம்பி வா, டபக்குன்னு வந்து சேரு. நான் சொல்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. வாங்க வாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வந்துட்டான்டா. ஒண்ணு இவங்க கடையில நம்ம மீட் பண்ணுவோம், இல்ல டீ கடை கிடைச்சோம். இவன் யாரா அவன் லான்ச்சிங் அக்கௌண்ட் இருக்கா உருமால பைபிள் வந்துட்டான். இப்போ இருடா, என்னை பேச பண்றதுக்குள்ளேயே கொய்யாக்கா முடிஞ்சு. இருடா ஆசிப்பு, ஆசிப்பு இரு ஆசிப்பு. என்ன என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? நீயே சொல்ற, எவனா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, நியூ இயருக்கு வந்து பாலாஜி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க இருபாலா. ஏய் எப்பறா இப்படி இருக்கறதா? இல்ல எப்படி சரி, அப்படியே பேண்ட்ல துப்பி அப்படி தூக்கி வீசிரு. என்ன துப்புறது? இந்த காமெடியா எல்லா வகை போயிருக்கலாம். இங்க ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு, அதனால அது நான் சொல்றேன். என்னன்னு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு ஆயிடுச்சா? உனக்கு உனக்கு ஆயிருச்சு அப்படிங்கிறது அது வேற மாதிரியே இருக்கு. இல்ல 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 இப்ப என்ன கான்செப்ட்னா, நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஆளுக்கு ஒவ்வொரு ரெசல்யூஷன். இப்ப எடுக்க போறது என்ன? ரெசல்யூஷன் எடுக்க போறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் வந்துட்டு நீங்க வாழ்த்தி எடுக்கிறானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியலீங்க. இந்த பொரிய மட்டும் பாருங்க, பொரி இல்லைங்க, உள்ள பூந்தி தான் இருக்குது. பூந்தி மிச்சர் மாமா மாதிரி பூந்தி மாமா இருக்குது. இல்ல தம்பி நீ பேசலாம். ஓகே, அங்க பார்த்து பேசுறேன். இந்த வருஷம் ரெசல்யூஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இல்ல அவனே பார்த்து பேசு. இல்ல நீ சொல்லு. நீ சொல்லு. அவன் என்ன கண்ணு, நீ எப்படி பல்லுவல, அவன் என்ன கண்ணுன்னே சொல்லாம எப்படி பேசுவான்? அப்போ நீயே சொல்லு. ஆமா நீ சொல்லு. நீ சொல்லு. ஆமா பல்லு விளக்குறதுக்கு மச்சி, நான் லெவல் அந்த கடைசி 90 தெரியல. ஆல்பாபெட்ல வந்து பி தானே ஃபர்ஸ்ட். பி தான் ஃபர்ஸ்ட். பி. அதுக்கு அப்ப உன் பேர் அருள்முருகன்? அருள்முருகன், கவின் முருகனா? இல்ல கவின் குமாரா? சரி, கேகே கவின் ரோமன். கேகே புறம் பேர் கேகே. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். கபீர் குமார் கே பிளாக் கவின், கேகே கே பிளாக் கவின்ரா. கே பிளாக் கவின் கேகே. உம்மலை கழட்டி எரிஞ்சிருவே. சரி சாமி, சரி நீ கட்டு தலையில இருந்தா சபாதானம், கட்டை கழட்டிட்டு இருந்தா சண்டை. இல்ல கட்டு இருக்கட்டுமா கட்டட்டுமா? கழட்டி எரிஞ்சிருவேன் நானே. அமைதியா இரு. பாலா, நீ சொல்லு பாலா. ரெசல்யூஷன் நியூ இயர் வந்துருச்சு. இந்த மாதிரி நான் ரெசல்யூஷன் எடுத்ததே இல்லை இது வரைக்கும். சரி எடுக்கல, வேண்டாம் எடுத்ததே இல்லை. நீ சொல்லு ப்ரோ. நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ல நான் சொல்றேன், நீங்க சாக்காக கூடாது. கண்டிப்பா ஆக மாட்டோம். 3 பேர் சந்து பல்ல அடைக்க போறேன். இல்ல டம்ளர் இப்படி விட்டுக்குவா, பல்ல எதுக்கு இருக்காது டீ குடிக்கிறது. ஏங்க நீங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பாக்க நோட் பண்ணுங்க. அவனுக்கு இந்த சிங்கப்பல் ரெண்டுமே வந்துட்டு இருக்காது. ஆமா, அவன் டீ குடிக்கும் போது பாத்தீங்கன்னா டம்ளரை சொருகிக்குவேன், இப்படி சொருகிட்டு இப்ப நான் ரெசல்யூஷன் சொல்லட்டுமா வேண்டாமா? அதுதான். ஆனா நீங்க சாக கூடாது. நெஞ்சு வலிக்கு இது ஒரு தப்புன்னு. காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சிடலான்னு இருக்கிறேன் 2026 இருந்து. இப்பவே
இல்லடா இப்பவே வந்துருச்சு போ எங்க ப்ரோ காலையில 6:30 மணி 6:30 மணிக்கு எந்திரிச்சு என்ன இப்ப இல்ல. பண்ணுவீங்க? இவனுக்கு ஒன்னா நடி அடிச்சாலும் தூக்க மாட்டேன் 3 அடி இல்ல 30 அடி அடிச்சாலும் தெரியும். அந்த ஒன்னா நடி ஒண்ணாம் தேதி பாலாஜி கடைக்கு தெரியறது இல்ல. வீடியோ இப்ப அது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம தலைவர்கிட்ட வாங்க, நீங்க உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன சொல்லுங்க. நம்ம கொய்யாக்க முடிக்கிற வரைக்கும் டைம் ஒரே நிமிஷம் முடிஞ்சது. அருமையடா சொல்லுங்க. நான் தண்ணி குடு குடு தப்பல குடு எடுத்து கொடுத்துருப்பா. தரண்டா பாலா சுடு தண்ணி ஐ டோன்ட் லைக் இட் பாலா. ரெசல்யூஷன் வந்து நம்ம பண்றதான் பண்ணக்கூடிய நபர் தான் நானு. வருஷம் நான் பண்ணி கொடுப்பேன். நம்ம கிட்ட எல்லாமே அட்ராக்டிவான விஷயம் தாமா. டேய் சாமி சரணா, நீ என்ன ரெசல்யூஷன் எடுக்க போற பண்ணி கொடுக்கறது இல்ல. இத்தனை வருஷமும் வந்து ரெசல்யூஷன் எடுக்க கூடாதுங்கறதே ஒரு ரெசல்யூஷனா வச்சுட்டு இருந்தேன். டேய் கவின் எல்லாமே இல்ல இந்த காமெடியே வந்து அவன் சொல்லிட்டான், அடுத்தவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், இப்ப அடுத்து டேய் இவன் சொல்லவே இல்லடா. நான் இன்னும் சொல்லவே இல்ல. டேய் இருடா டேய் இரு, இவன் சொல்லவே இல்ல. சரி இரு அவன் கடைசி சொல்லிக்கலாம். டேய் மொட்டை எவரா நீ అగ్గిపెట్టి ఉందా లేదు లేదా ரெட்டியா அவடு பாடுபட்ட வீடு லேதா இல்லடா சம்பேஸ்தானோ. டேய் கவினு சொல்லி விடு கவினு. கொய்யாக்கா மூவி போ. ஆல் ஓகே. டேய் கொய்யாக்கா என்ஜாய். ஓகே ஓகே ஆல் ஓகே. ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து இந்த வருஷத்தோட என்னோட பெரிய ரெசல்யூஷன் என்னன்னா கல்யாணம் முடிக்க போறேன். காது காட்டு. பெரிய பூச்சி உள்ள போயிருச்சா? ஏண்டா உங்க காதுல பூச்சி வரும், எங்க காதுலயும் ஒரு வாட்டி அந்த பூச்சி. ஆடா நெசமால் தான்ப்பா. இந்த அண்ணாச்சி பழம் மேல சத்தியமா. அண்ணாச்சி பழமா? அப்படி எடுத்துட்டான் ஆளு கொண்டு வை. ஒரு நாள் இரு, நான் அங்க போய் நின்னு எங்க செத்தேன். ஒரு பிளட் 10,000 ஆறாவ கொண்டு காலையில vlog கூட்டதுக்கு சாமி சரணம் வரல. சரிங்களா? இதுல வேற இவன் என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டானா முடிஞ்சா. இப்போ ஒருத்தர் ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு முடியாம முடிஞ்சிட்டு டம்ளர்ல உருண்டு டம்ளர் பறக்குது கீழே. டம்ளர்லாம் பறக்குது. அதான் கீழ இருந்து மேல டம்ளர் வருது. டீ கேட்டீங்களா? நாங்க டீ கேட்கல. டீ கேட்டீங்க? இல்ல இல்ல வேணாம். நீ ஏன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோலயே டைவர்ஸ் எழுதுறதெல்லாம் போட்டு நீ முடிச்சிட்டீங்க. கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன் அவனுக்கு எப்படி? இனி நீ என்னைய மொத்தமா முடிக்க இருந்தீங்கன்னா சரி. அடுத்த டைவர்ஸ் நம்மளுக்கு தெரியும். டேய் அவன் என்ன ஆகவே இல்லடா. நீ என்ன சொல்றீங்க கேக்குதா? அதனால அவனுக்கு நாங்க இப்ப உனக்கு டிவோர்ஸ் தரணும்லமா? ஒருத்தன் வாழ்க்கையே ஆரம்பிக்கலடா. டேய் நான் என்ன கல்யாணமே பண்ணலடா. வரதுன்னா வாங்க, என்ன எல்லாம் மட்டும் உருவ முடியாது. உங்க கேப்டன் ஆமா. இதுல இன்னொரு பிரச்சனை போன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க கேப்டன் வந்து இனிமேல் வரதா இருந்தா ரெகுலரா வாங்க, இல்லைன்னா வராதீங்க, நீங்களே குரூப்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கீங்க. லெஃப்ட் நாங்களே லெஃப்ட் பண்ணோம்னா அசிங்க லெஃப்ட் ஆயிங்க. தாம்பளையா இருந்தா வா. சாமி நீங்க சொல்லுங்க சாமி உங்க ரெசல்யூஷன். இப்ப ரீசெண்டா மாலை போடல இருந்து டயட் இருக்கலாம், உடம்பு குறைக்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணேன். பண்ணுங்க என்ன இது பண்ணுங்க. நான் டயட் இருந்த முதல் நாள் ஓட்ஸ், அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன், வந்து வீட்டுல என்ன இருக்கணும் அந்த ஓட்ஸ் தான் வச்சிருக்கணும். அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஜூடா வெண்பொங்கல். எப்படிடா? ஜூடா வெண்பொங்கல். இந்த பக்கம் வெண்பொங்கல், இந்த பக்கம் தக்காளி சாப்பாடு, நல்லா சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு நடுவுல ஓட்ஸ். இப்படி கொடுத்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் அந்த டயட் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடுத்த பப்பாளிக்கு வரையாடா. இப்ப நீங்க சொல்லுங்க. நடுவுல ஓட்ஸ், ஓகே, இந்த பக்கம் வெண்பொங்கல், இந்த பக்கம் தக்காளி தக்காளி சாப்பாடு, சோயா பீன்ஸோட ஏத்த இறக்கம் இல்லாம நடுவுல நிக்குது. அப்படியே பாத்துட்டு நான் பார்த்தேன். நடுவால ஓட்ட புடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா சரி கண்ட்ரோல் பண்ணி சரி ஓட்ஸ் அடிச்சுலாம் சொல்லிட்டு ஓட்ஸ் அடிச்சுட்டேன். சாப்பிட்டு என்னால முடியலடா, கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. ஏன்னா ஊரு இறங்கி இப்பவே வெண்பொங்கல் சுட சுட அங்கங்க இருக்கு. வெண்பொங்கல் தொட்டுக்க தெரியுமா? தேங்காய் சட்னியா?
புதினா சட்னி புதினா சட்னி அட்டகாசமா இருக்கு. அப்படியே தேசிய கொடி மேல இப்படி இருக்கு. இப்படி எங்க அம்மா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்ல போட்ட மாதிரி வச்சு இப்படி கோடு ஓட்டு இருக்கு. ஆடாடா. சரி என்ன பண்ண ஓட்ஸ் குடிச்சே இல்லையா? அதையும் குடிச்சு ஆளுக்கு ஒரு கண்டி எடுத்து அடிச்சுட்டேன். சரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்னடா டேய் கவின் வீசிரோ பேசுறா ஸ்பீக்கர் போட்டு பேசுறது. பயங்கரமா இருக்கு. அமைதியா இருங்க. சொல்லுப்பா. சாமி எப்ப வருவீங்க? அப்பா வந்துருப்பா, ஒரு 1/4 மணி நேரம்ப்பா வந்துடுறேன். சரி அதைத்த கேட்டாங்க கதவு சாத்துறது. வந்துடுறப்பா. சரி சாப்பாடுப்பா சாமி வந்தா சாப்பிடலாங்க. சரிப்பா சாப்பிட முடியும். என்ன சாப்பாடுப்பா? ஓ அப்படி கேக்குறீங்களா? ஆமாப்பா. ஏன் சிரிக்கிறீங்க? வாழ்த்துக்கலாம். சிரிப்பது வந்தீங்கன்னா சுட சுட சாப்பிடலாங்க. சுட சாப்பிடலாம். ஆமாங்க. சரிப்பா நான் இப்பயே வந்துடுறேன். வாங்க வந்துடுறப்பா. சரிங்க சார். நான் நேர் வழியிலே வந்துடுறேன் நானு. ஆமாங்க. சரிப்பா, ஏன்னா எனக்கு குறுக்கு வழி பிடிக்காது, அதனால நான் நேர் வழியிலே வந்துடுறப்பா. அதுதாங்க நம்மளுக்கு உதவுச்சு, அதை மறக்க கூடாதுங்க. சரிதான்ப்பா. இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. இதுதான் கவினுங்க அப்பா. அது வந்து அவர் மாலை போட்டிருக்கனால வாங்க சாமி போங்க சாமி. சாந்த சுரூபமா இருக்கு. ஆமா 48 நாள் முடிஞ்சிச்சுன்னா கவின் செட்டா. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அப்பா அவன் டப்பாங்க அடிச்சுக்கிறாங்க. தப்பாங்க தலைவரே தப்பாங்க. இல்லப்பா என்ன மன்னிப்பு கடிதம் கேட்டு இருக்கிறேன். இப்படி அவனோட நடவடிக்கை வெளியிட்டு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். சரியா? என்ன ரெசல்யூஷன்னா, நம்ம 4 பேரும் சேர்ந்து உருப்பட மாட்டோம். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. அது வருஷம் நடக்கிறதா? அது வருஷம் நடக்கிறதா? இந்த தம்பி இங்க வேற 4 பேரும் சேர்ந்து முன்னேறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் சொல்ல போறேன். 2026ல இருந்து 2 ஒரு நாளைக்கு. இதுதான் நான் சொல்ற ரெசல்யூஷன். இல்ல ஒரு நாளைக்கு நாங்க 7 டீ குடிப்போம், டென்ஷனை பொறுத்து. இல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன சொல்ற? மேரேஜ் 4 பேர்த்துக்குலாம் மேரேஜ். அவனுக்கு மறுபடியும் பண்ணா கொண்டு ஓடுவாங்க உன்னைய. சரியா? பயப்பரியா குமார்? இருங்க அவனை விட்டுறலாம். அவனை முன்னாடி சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். அது கரெக்ட் தம்பி, நான் யோசிச்சு சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க கோகுல். வீக்லி ஒரு வீடியோ போடலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே சரி நீங்க சொல்லுங்க. 2026ல அங்க பார்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள் லட்சணம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த சேனல்ல வீக்லி ஒரு 2 வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றோம். என்ன பண்ணலாம்? ரெசல்யூஷன்ல என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ்க்கு வந்து ப்ராப்பரா எல்லாருமே சப்போர்ட் பண்றதா. அதாவது இந்த 2026ல நாங்க வந்து புதுசா vlog ஆரம்பிச்சிருக்கோம். அந்த vlog வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எந்த அளவுக்கு அதை உங்ககிட்ட கொண்டு வர போறோமோ அதுக்கு நாங்க வந்து பாடுபட போறோம். அது எங்களோட ரெசல்யூஷனா இருக்கும் அப்படிங்கறது நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். 4 பேரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்தாச்சு. எங்க 4 பேருக்கு சேர்த்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்திருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு ரெசல்யூஷன் நீங்க எடுத்து அதை கண்டிப்பா கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன ரெசல்யூஷன் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்கன்னு. தயவு செஞ்சு உங்க வீடியோ பார்க்க மாட்டேன்னு மட்டும் அது உங்க ரெசல்யூஷனா மாத்திராதீங்க. பண்ணக்கூடிய ஆள் இருக்கானுங்க வருவானுங்க. அதனால நான் சொல்றேன், ஹாப்பியா சந்தோஷமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு தடவை வேணா வந்திருக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு மென்மேலும் படிக்கட்டி மேல உயர்றதுக்கு அந்த படிக்கட்டுங்க. கொடி 2026 எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இயரா அமையணும்னு எல்லாம் ஆண்டவங்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி விஷ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாழ்த்துக்கள். ஏண்டா நானே படிக்கட்டி கொடி கட்டிங்க அப்படி பள்ளி கட்டு சபரிமலை. நான் அப்படி சொல்லல. அதாவது